வணக்கம், இது நம்ம சேனல் ஆல் ஃப்ளேவர்ஸ் கிச்சன். சாஃப்டான லேயர்டு சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 2 கப் கோதுமை மாவு, 1 கப் தண்ணி, தனியாக கொஞ்சம் கோதுமை மாவு, தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இப்போ மாவை பிசைஞ்சிடலாம். இதில் கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா சாஃப்டாக இருக்கணும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். மாவு காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் போல் இதை நல்லா ஊறட்டும். 15 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். திரும்ப இதை நல்லா ஒரு வாட்டி பிசைஞ்சுக்கலாம். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கணும். எந்தவித கிராக்கும் இல்லாத மாதிரி உருட்டிக்கணும். இந்த மாதிரி உருண்டை செய்யக்குள்ள இந்த மாதிரி பிளவு வந்துச்சுன்னா அதை அடிப்பக்கமாக வச்சு தேய்ச்சிக்கணும். இந்த மாதிரி அதை அடிப்பக்கமாக வச்சு தேய்ச்சிக்கணும். சப்பாத்தி இந்த மாதிரி கொஞ்சமாக தேய்ச்சதுக்கப்புறம் இது கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி நடுவில் எண்ணெய் சேர்த்தாதான் சப்பாத்தி லேயர் லேயராக வரும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். இந்த ஓரங்களை இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கலாம். மறுபடியும் கொஞ்சமாக மாவு தொட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் மாவு இந்த மாதிரி தூவி தேய்ச்சிக்கலாம். இப்போ இதை கல்லில் போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு இது மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவுனா தான் சப்பாத்தி சாஃப்டாக வரும். 2 பக்கமும் இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் அதிகமாக சேர்க்க தேவையில்ல. ஸ்பூனோட அடிப்பகுதியை வச்சு தேய்ச்சாலே போதும். அதில் இருக்கிற எண்ணெயே போதும், நிறைய சேர்க்க தேவையில்ல. சாஃப்டான லேயர்டு சப்பாத்தி ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.